என்ன? முக்கணிகள் மாப்பழா வாழை. மாப்பழா வாழை. ஆமா, இதுதான் வருஷப்பட்டியல். ஆமாங்க. அதுல பாருங்க இந்த கீழே வாழைப்பழம் அது மூன்றாவதாக சொல்லக்கூடியது வாழைப்பழம் வருஷப்பட்டியல இருக்குது. இந்த வாழைப்பழம் சொல்லிச்சான் நன்றி கட்ட மனுஷ பயிலுக்கு வருஷத்துல 365 நாள் நான் கிடைக்கிறீங்க. ஏன்னா வாழைப்பழம் எல்லா மாதங்களையும் கிடைக்கும். எல்லாமே உரிச்சுக்கிட்டு உள்ள தள்ளி சாப்பிடுறாங்க, ருசிக்கிறாங்க. ஆனா நன்றியை மறந்து விட்டு இந்த வருஷப்பட்டியல என்ன கீழே கொண்டு போய் போட்டாங்க. ஓஹோ, நீங்க எல்லாம் சீசன் மேல ஒருத்தர் இருக்கிறேன். அவன் கோபப்படுறதுக்கு முன்னாடி நம்ம ஐயா கோபப்படணும்னு இருந்துச்சான். வந்துச்சு கோபம் அந்த மாம்பழத்துக்கு. வாழைப்பழம், இந்த வாழைப்பழத்தை பார்த்து உனக்கு தாண்டா ஒன்னும் தெரியல. இந்த நாரத பையன் கோச்சுக்காதே சாமி, நாரத பையன் அந்த கதையில இந்த மாம்பழம் இந்த நாரத பையன் இருக்க முடியாம அந்த பழத்தை கொண்டு போய் சிவன் குடும்பத்துல கொடுக்க என்னமோ நான் கெடுத்தேங்கிறது மாதிரி இந்த மாம்பழத்தினாலதான் சிவன் குடும்பமே கட்டுச்சுன்னு எனக்கு எவ்வளவு ஒரு கெட்ட பேர் தெரியுமா? ஆனா நீ நாக்கு மேல பட்டு போட்டு இப்படி பேசுறியடா, என்ன பண்றதுன்னு சொல்லிவிட்டு சண்டைக்கு போகையில 2 பேரையும் சமாதானப்படுத்துது இந்த நடுவுல இருந்த பலாப்பழம். இந்த பலாப்பழம் சொன்னிச்சா நீங்க ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? சரி, இந்த நாரதம் பண்றதுக்கு நீங்க தான்டா அடிச்சுக்கிறீங்க. அத வரட்டு விட அவனா கதையில சாமி பலாப்பழம் சொல்லிச்சா கோபம் இருக்குது இல்ல, சொல்றது மாதிரி இல்லைன்னா அழுகிறது மாதிரி அது பஞ்சாயத்து பண்ணுவாங்கல்ல, ரொம்ப அழகா பண்ணுவாங்க. தொட்டிலையும் கிள்ளி விட்டு, அதாவது பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டம். நான் கிள்றது மாதிரி தான் கிள்ளுங்க, நீ 2 அழுகலு அப்படிங்கிறது மாதிரி. இந்த நாரத போய் வரட்டும்னு சொல்லையிலே நீங்க இடையில வர்றீங்க, குறுக்கிய வழி மறிச்சு இந்த பலாப்பழம் சொன்னிச்சு எங்க வர்றீன்னு கேட்க. சரி, என்ன வேலையா வர்றீன்னு கேட்க. சரி, கலகம் பண்றதுக்குன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் அந்த காலம்படி உங்க தொழிலை பார்க்க ஊருக்கு 4 பேர் இருக்கு. ஓஹோ, நீ வந்த வழிய திரும்பி போயிருன்னு சொல்லி. இன்னொரு விஷயம், ஊருக்கு 4 பேர் இருக்காங்கன்னா அந்த கழகம் பேரு. நான் பண்ணக்கூடிய கழகம் நற்கழகம். ஏன்னா மாநிலர்கள் நிறைய பேரை நாரதர்னு கூப்பிடுவாங்க. சரி, இந்த விஷயம் வந்து நிறைய பேர் அப்படிதான் கூப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்துட்டாண்டா நாரத சண்டையில் கூடுறோம்னா இந்த வந்துட்டாண்டா நாரத பையன் சொல்லுவாங்க. ஆனா பேர் வைக்க மாட்டாங்க, பட்டம் மட்டும் கொடுப்பாங்க. ஆமா, ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா இப்ப நான் பண்ணக்கூடிய கழகம் நன்மையில முடியும். இப்ப நாங்கெல்லாம் வந்து மேலோக வாசி. சரி, நாங்க பண்ணக்கூடிய கழகம் நன்மையில முடியும். ஆனா நீங்க பண்ற கழகம் எப்படி தெரியுமா? எதுல முடியுது? அறிவாளால கழகம் பண்ணுவீங்க. நீங்க நாங்க எங்களுடைய அறிவால் கழகம் அப்படி சொல்லுங்க. அதே நேரமாக கத்தி எடுப்போம், நாங்க புத்தியால கழகம். அப்படி பரவாயில்லையே. கல்லெடுத்து கழகம் பண்ணீங்கன்னா நாங்க சொல்லால கழகம் பண்ணோம். எங்க கழகம் நன்மையில முடியும். புள்ளி என்ன தெரியுங்க? உங்க கழகம் எங்க முடியும்? உங்க கழகம் எங்க முடியும்? காவல் நிலையத்துல. அதை வேணா சொல்லுங்க, உண்மைங்க. அப்படி இருக்கையில கலகம் பண்ணலாம். என்னை லாவகமா என்னை அசிங்கமா பேசி முடிச்சுன்னு சொல்ல உங்க கோரிக்கையை ஏத்துக்கிட்ட உங்க பாட்ட மகாவிஷ்ணு அவர் எடுத்த அவதாரத்துல 10 அவதாரத்துல எந்த அவதாரத்துல என்ன சாமி விவரமா நீங்க, அதாவது வாழைப்பழத்துல ஊசி ஏற்றுற மாதிரி குத்தி போடுங்க. சரியா? இன்ன வரைக்கும் நல்லா தானே போயிட்டு இருக்கு. அப்படியே போயிட வார்த்தை இங்க தாண்டா அப்படின்னு சொல்லுங்க. உங்க திறமை நான் பாராட்டுறேன். இன்னைக்கு நான் மட்டும் இந்த ஊரே பாராட்டேன். பதில் தெரியலன்னு சொல்லுங்க. இல்லையா தன்மையா இன்னைக்கு தான் முதல்ல சந்திக்கிறோம். சரி, முதல்ல சந்திக்கும் போதே முதல் சந்திப்பா இருக்கணும், இல்லாட்டி சந்தி சிரிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, சண்டை இருந்தாலும் நேரம் குறைவா இருக்கு அப்படின்ற காரணத்தினால இப்ப பலாப்பழம்ன்றது என்னுடைய பாட்டன் பரந்தாமன் எந்த அவதாரத்துல எங்க கொண்டு போய் சேர்த்தார் அப்படின்னு கேக்குறீங்க. வாங்க அதாவது வேற ஒண்ணும் இல்லைங்க. அதாவது துவாபர யுகத்துல தோன்றியது மகாபாரதம். ஆமா, மகாபாரதம் தானே. சரி, இந்த மகாபாரதம் இப்ப ராமாயணம் மகாபாரதம் இருக்குன்னா ராமாயணம் வந்து பெண்ணுக்காக நடந்தது. சரி, மகாபாரதம் அப்படின்றது அதுவும் பெண்ணுக்காக நடந்தது. மண்ணுக்காகன்னு சொல்லலாம், ஒரு விதத்துல பெண்ணுக்காகவும் சொல்லலாம். ஏன்னா பங்காளி அப்படி ஒத்துக்கங்க, பரவாயில்ல. லவ்கன் நடந்துச்சுல, ஆமா, மறுக்க முடியாது யாரும். ஆமா, ஆக மண்ணுக்காக யார் யாருக்கு சண்டை நடந்து? பங்காளி சண்டை. சரி, இப்ப இந்த பங்காளி சண்டை நடந்த காரணத்தினால அங்க அவங்களோட ஒற்றுமை எப்படி இருக்கு அப்படின்ற காரணத்துக்காக கிருஷ்ணர், அந்த மகாபாரதத்துக்கே கதாநாயகன் யாரு அப்படின்னா கிருஷ்ணர் தான். சரி, இந்த கிருஷ்ணர் அவதாரம் தான். அதாவது 10 அவதாரத்துல கிருஷ்ணருடைய அவதாரத்துல இந்த பலாப்பழத்தை கொண்டு போய் யார்கிட்ட கொடுத்தாரு அப்படின்னா பாண்டவர்கள் கௌரவர்கள் 2 பேர்த்தையும் பகிர்ந்து உண்ண சொன்னார். இதே புலப்பாவே இருப்பிய
தினமும் தானே குழப்பம். புரட்டிக்கிட்டே கிடப்பிய. ஆமாங்க bro. சத்தியமா உங்களுக்கு தெரியாதுன்னு யதார்த்தமா கேட்டேன். ஆனா உண்மையிலே பாராட்டுல. நானும் விளையாட்டுத்தனமா நீங்க இருப்பீங்க நினைச்ச விவரமான கோமாளியாங்க. நீங்க படித்தவர் இல்லையா? பாத்தீங்களா? பட்டதாரி. விளையாட்டாவே இருக்கட்டும், இவர் வந்து பாத்தீங்களா? ஏன்னா விளையாட்டாவே போயிடக்கூடாது.